நம்ம வெறும் 2 பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரோஸ் மில்கில் எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் தேவையான அளவு பால் வந்துட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மாட்டுப்பால் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே வந்துட்டு தேவையான அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டோட்டலாக வந்துட்டு 10 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பால் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு 300 ml அளவு இருக்கும். அதுக்கு ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த பாலோட சுகர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா பாலோட டிசால்வ் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நம்ம ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ரோஸ் சிரப் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் எசன்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பாலோடு சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஐஸ் மோல்டை வந்துட்டு இதை ஆட் பண்ணிட போகிறோம். இப்போ ஐஸ் மோல்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 85% மட்டும் நம்ம ஊற்றிடலாம். ஃபுல்லாக வந்து ஊற்றணும் அப்படின்னா ஐஸ் வந்துட்டு கரெக்டாக வராது. அதனால் ஒரு 85% வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டுட்டு இதை வந்துட்டு ஓவர் நைட் வந்து அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இதை கரெக்டாக வந்துட்டு 10 ஹார்ஸ் செட் ஆகிறதுக்கு 10 ஹார்ஸ் வந்து ஆகும். அப்படி வந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுறேன். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஆயிடுச்சு. இதை கொஞ்சமாக வந்துட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து சூப்பராகவே வந்து ஐஸ்கிரீம் வந்திருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஐஸ் க்யூப்ஸ் மேலே வந்து வச்சிடலாம். இல்லை அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து சீக்கிரமாக வந்து உருக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நம்ம எல்லா ஐஸ்கிரீம் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் செஞ்சு உங்கள் குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.